ஒரு நாள் என்னை பார்க்குக்கு வர சொன்னான். த பிளேஸ் வேர் ஐ ப்ரப்போஸ்ட் ஹிம். வந்து என்ன சொல்ல போறான்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். கௌதம், கௌதம் எங்க இருக்கேன்? கௌதம், ஹாய். ஹாய். நான் உங்ககிட்ட நிறைய பேசணுமாயா? கேன் பி? வித் பிளஷர் இடியட். பர்மிஷன் கேட்கணுமா என்ன? ஓவர் எக்ஸைட் ஆகாத, வா. சரி, அம்மா எப்படி இருக்காங்க? பேசுனியா? ஐஃபோன் சண்டெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏமாயா இப்படி என்னை பத்தி எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்க? வேற யாரை பத்தி யோசிக்க சொல்ற? உன்னை பத்தி யோசி மாயா, உன் லைஃபை பத்தி யோசி. நீ நினைக்கிறது என்னைக்குமே நடக்காது மாயா. ப்ளீஸ் மாறிடு மாயா, என்னை மறந்துரு. ரீசன் கேட்காத. என்னானாலும் சரி, நம்ம லவ் பண்றது கஷ்டம். ஸ்ட்ரைட்டா சொல்லணும்னா உன்னை கிஸ் பண்ணணும்னு தோணுதுரி. பட் நான் உனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது எவ்வளோ ஹர்ட் ஆகும். லைஃப்ல ஒன்றும் எவ்வளவோ இருக்கு. நீ ஏன் என்ன மட்டுமே நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்க? வெயிட் பண்ணன்னு சொன்னது நீதானே கௌதம்? நோன்னு சொல்ல தான் வந்தேன். ஆனா நீ அன்னைக்கு என்கிட்ட பேசும்போது தான் என் மேல எவ்வளவு லவ் வச்சுக்கிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். யூ ஆர் மை க்ளோஸ் ஒன் டி. உன்னை ஹர்ட் பண்ண எனக்கு அப்ப மனசு இல்லை. இப்பவும் ஐ எம் கம்ப்ளீட்லி இன் லவ் வித் யூ கௌதம். உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. யூ ஆர் ஸ்டில் அ சைல்ட் மாயா. எதையும் ஈஸியா எடுத்துட்டு போக மாட்டேங்கிற. பட் யூ வில் ஆல்வேஸ் ஹேவ் அ ஸ்பெஷல் பிளேஸ் இன் மை ஹார்ட். எதுக்கு இந்த ஸ்பெஷல் பிளேஸ்? ஆஸ் அ ஃப்ரெண்ட் வேண்டாம் கௌதம். ஐ லிவ் மை லைஃப் அலோன். இட்ஸ் கோனா பி மை லைஃப் ஃப்ரம் நவ் ஆன். எனக்கு யாரும் கிடையாது. பிராக்டிகலா திங்க் பண்ணுடி. யூ ஹேவ் டு பி ஹாப்பி. யூ பெட்டர் சேஞ்ச். நீ ஏன் இப்படி பேசுற? அது அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல கௌதம். மாயா, நான் என்ன சொல்ல வரேன்னா? வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். டேக் கேர். பை கௌதம். மாயா, மாயா. ச்சே. அதுதான் நான் அவன்கிட்ட பேசின லாஸ்ட் வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் பேசல. அன்னைக்கு அவன் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரியல. எப்படியாச்சும் அவனை மறக்கணும்னு நினச்சேன். பட் ஐம் நாட் ஏபிள் டு டூ தட். சம்திங் ஸ்டாப் மீ. என் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் கூட இல்லை ஆஃப்டர் தட் இன்சிடெண்ட். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கேன்னு. யார்கிட்டயும் சொல்லணும்னு தோணலை. பட் ஸ்வாதி கிட்ட மட்டும் சொன்னேன். இப்போ உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்ல போறியா இல்லையா? கௌதம் என்னை விட்டுட்டு போயிட்டான் ஸ்வாதி. வேற என்ன சொல்ற? என் லவ் போயிடுச்சு. நான் சொன்னேன்ல அவனை நம்பாதேன்னு. இதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ. யூ டோன்ட் டிசர்வ் ஹிம். ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் உன் லைஃப்ல வருவான். இவனை மறந்துடு. இப்போதைக்கே உன் ஸ்டடீஸ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மட்டும்தான். வேற எதையும் யோசிக்காத. யூ போத் ஆர் நாட் மேட் ஃபார் ஈச் அதர். இந்த வேர்ட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. யூல் நெவர் அண்டர்ஸ்டாண்ட் மை பெயின் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு என் ஸ்டடீஸ் முடிய போகுது. ஒரு பொண்ணு அவள் லைஃப்பை லீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யா, மை மேரேஜ் வாஸ் ஃபிக்ஸ்ட். அத்தை என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். சின்ன வயசுலேருந்தே எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவேன் அவங்கக்கிட்ட. அவங்கக்கிட்ட ரொம்ப அழுதேன் எனக்கு மேரேஜ் வேண்டான்னு. எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அத்தை கிட்ட. பட் ஷி வாஸ் நாட் இன் அ சிச்சுவேஷன் டு ஹெல்ப் மீ. சீக்கிரம் வா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. All she said was, உனக்காக வாழ முடியாது இனிமே. ஐ நோ தட். பட் உன் ஃபேமிலிக்காக இந்த லைஃபை நீ ஏத்துக்கணும். அவங்க ஈஸியா சொல்லிட்டாங்க. ஒருத்தனை லைஃப் ஃபுல்லா நினைச்சிட்டு இன்னொருத்தன் கூட லைஃபை நடத்தணும்னு. எவ்வளோ ஒரு சின்ஃபுல்லான பர்த் இந்த லேடிஸ்க்குன்னு அப்போ எனக்கு தோணுச்சு. கேர்ள்ஸால அவங்க நினைக்கிறத ஓப்பனாக சொல்ல முடியல. அப்படியே சொன்னாலும் வெரி ஃபியூ அக்செப்டட். நிறைய பொண்ணுங்க இருக்காங்க லவ்னா என்னன்னே புரிஞ்சுக்காம கண்டுபடி சுத்துறதுக்குன்னு. அவங்களுக்கு நடுவில் சில பேர் ட்ரூவாக இருந்த சக்ஸஸ் ஆனவங்களும் இருக்காங்க.
என்ன மாதிரி லூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. இவங்க லைஃப்லாம் இந்த மாதிரி ஒரு டைரியோடைய காணல் நீராக மறைஞ்சிடும். நான் இன்னொருத்தனை மேரேஜ் பண்ணிக்கலாம், ஏன் அவனை லவ் கூட பண்ணலாம். பட் ஃபர்ஸ்ட் லவ் ஃபார் அ கேர்ள் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரிஷியஸ் ஒன். இதை அவள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்ல முடியாமல் அவளுக்குள்ளேயே வச்சுட்டு அவனை மறந்துட்டாலும் ஒரு ஓரத்தில் அவனை நினச்சிட்டே தான் இருப்பாள். திஸ் ஷுட் நெவர் ஹேப்பன் டு எனி ஒன் எல்ஸ். ரொம்ப கொடுமையான ஒரு லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில.